ஸ்ருதி ஷாக் ஆகி இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. முன்னாடியே ஒரு தடவை சீதா ஹாஸ்பிட்டல் போகும்போது முதல் குழந்தை கலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களே, அதுதான் கிரீஷ். இவ எவ்வளவு போய் சொல்லிருக்கான்னு சொல்றா. இப்படி அடுத்தடுத்து ரோஹிணிய பத்தின உண்மைங்க வெளிச்சத்துக்கு வர மனோஜ் என்ன சொல்றதுன்னே தெரியாம ஆடி போய் நிக்கிறான். விஜயா டென்ஷன் ஆகி இவ்வளவு கேவலமானவளா நீன்னு கேட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே ரோஹிணி ஓடி போய் அண்ணாமலை கால்ல விழ அவரு விலகி போயிடுறாரு. மனோஜ் கிட்ட பேச வர அவன் பல்லார்னு ஒரு அறை விட்டு ஷாக் கொடுக்கறான். என் வாழ்க்கையை அழிச்சிட்டியேடிங்கிறான். உடனே ரோகிணி, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடுன்னு கெஞ்சிரா. அதுக்கு மனோஜ், சின்ன தப்பா நீ பண்ணிருக்க, எவனையும் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துட்டு என் மண்டையில மிளக அரைச்சிருக்க, இதுல லவ்னு பேர்ல என்னை ஏமாத்திட்டலன்னு தலையில அடிச்சுக்கிட்டு புலம்புறான். அப்ப ரோகிணி மன்னிப்பு கேட்டு அவன் கைய பிடிக்க, என்ன தொடாத, உடம்பெல்லாம் எரியுதுங்கிறான். அவ அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண, மானம் கெட்டவளே வெளியே போடி மொதன்னு கொந்தளிக்கிறா விதையா. அவனை மிதிக்க போக அண்ணாமலை தடுக்கிறாரு. உனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும், விடுன்னு சொல்றாரு. உடனே மாமனார் கிட்ட போய் பேச, இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நியூஸ்ல வரும்போதே இப்படியெல்லாம் ஆள் இருப்பாங்களான்னு யோசிப்பேன், இப்போ என் வீட்லயே நடந்திருக்குன்னு சொல்றாரு. உடனே ஸ்ருதி ரவின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் பேச, யாருமே அவ செஞ்ச தப்ப ஏத்துக்கிற மாதிரி இல்ல. விஜயா ஒரு கட்டத்துல அவ கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டிட்டு வீட்டை விட்டு துரத்துடான்னு சொல்றா விஜயா. இதனால அதிர்ச்சியாகும் ரோகிணி, அப்படியெல்லாம் பண்ணாத மனோஜ், நீ இல்லன்னா செத்துருவேன்னு அழுவுறா. அதுக்கு விஜயா, வீட்டுக்கு வெளியே போய் சாவு, இந்த வீட்ல சாக வேண்டாம்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட, என்னடா பாத்துட்டு சும்மா இருக்கன்னு கேக்குறா. இதனை எடுத்து மனோஜ், அவ சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாமா, அவளோட தாலி எனக்கு எதுக்கு, நீ வெளியே போடிங்கிறான். ரோகிணி போக மாட்டேன்னு அடம் பிடிக்க மனோஜே அவ கைய பிடிச்சு வெளியே தள்ளுறான். இனிமேல் உனக்கும் எனக்கும் இடையில எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்றான். இதனை அடுத்து மீனாவை பார்த்து, உங்களுக்கு தான் என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரியும், முத்துக்கிட்ட சொல்லி இப்படி பண்ணிட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு அவளை கோத்து விட்டு கிளம்புறா ரோகிணி. இதனால வீட்ல உள்ள எல்லாரோட பார்வையும் மீனா பக்கம் திரும்புது. அவளை எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமான்னு முத்து விசாரிக்கிறான். அண்ணாமலையும் கேட்க மீனா நடந்த விஷயங்களை சொல்றா. விஜயா கோபமாகி, அவ செத்து போனா உனக்கு என்ன, அதுக்காக உண்மையை சொல்லாம மறப்பியான்னு கேக்குறா. முத்துவும், பார்லராமா மாதிரி நீயும் இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கன்னு சொல்லி ஷாக் கொடுக்கறான்.